ஹலோ மக்களே 94வது எபிசோட்ல போயிடலாம். எபிசோட்ல எதை காட்டுறாங்கன்னா அலபாஸ்டா ஊரை தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நானகோர ஊரை தான் காட்டுறாங்க. அலபாஸ்டா ஊரில் அப்படி என்ன பிரச்சனைனா 3 வருஷமா மழை தண்ணி எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கும். அதெல்லாம் மக்கள்லாம் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்துல தான் விவி அந்த ஊருக்கு வரா. குரொக்கடைலுங்கிறவன அடிச்சு நொறுக்கி அந்த ஊரை காப்பத்துன்னு அவன் நினைக்கா. ஏன்னா பராக் ஒர்க்ஸ் வந்து அந்த ஊரே இப்போ வந்து ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கான். ஆனால் அது யாருக்குமே தெரியல. அவன் லூஃபி குரூவை வச்சு எல்லாத்தையும் சமாளிக்கணும்னு வந்திருக்கா. ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு சமயத்தில் ஒரு இடத்துல இருக்காங்க. ஆனால் லூஃபி மட்டும் தனியாக தொலைஞ்சு போயிட்டான். ஒரு பக்கமாக தேடி தேடி போய்கிட்டு இருக்கான். நம்ம எப்படியாச்சும் சிட்டியை கண்டுபிடிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு லூஃபிக்கு எங்க போனே தெரியாம ஒவ்வொரு இடமும் ஓடிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா வில்லேஜை தான் காட்டுறாங்க. எல்லாருமே மக்களா நின்றுட்டு இருக்காங்க. ஒருத்த மட்டும் பைரட்டு மாசம் நடந்து வந்துகிட்டு இருக்கான். முதுகு போயிட்டு ஒரு சிம்பிளே போட்டிருக்கான். போய்கிட்டே இருக்கான். சார் நீங்க இந்த ஊருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? உங்களுக்கு வாங்க நான் தங்க பில் தரேன்னு சொல்லிட்டு போறவனை பிடிச்சி பிளாக் பண்ணி நிப்பாட்டிக்கிட்டு இருக்கான். இது ஒரு நல்ல ட்ரெஷரா இருக்கும். மட்டும் நீங்க ஒரு வாட்டி கடிச்சீங்கன்னா 1000 வருஷம் வாழ்வீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் 1000 வருஷம்லாம் வாழ எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் வாழ்ந்தா போதும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். அவன் தாண்டி போறான். அவன் தாண்டி போனோன்னு உசப்பும் சோப்பறத கேட்டானுங்க. 1000 வருஷமா இது உண்மையான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆமா சார் இதை வேணா நீங்க சாப்பிட்டு பாருங்க, உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை நல்லா சாப்பிட்டு பாருங்க. ஆனா இது 1000 பெரிஸ்ன்னு சொல்றான். 1000 பெரிசான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சடனா பார்த்தா நாமி தலையிலே அடிக்கா. அவனாலே போய் சொல்றானு சொல்லிட்டு உன்னை ஜோரோ ஒரு திரை இழுக்கான். உள்ள இருந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கானு கோல்டன் கலர்ல. அப்படியே நாமி டென்ஷன் ஆயிட்டா தரதன்னு எழுதிட்டு போய்கிட்டு இருக்கான். நம்மளுக்கே 1008 வேலை இருக்கு. லூஃபி வேற தேடி கண்டுபிடிக்கணும். நீங்க என்னடா தப்பான வேலை பார்த்துக்கிட்டு இழுத்துக்கிட்டே போறா. இந்த லூஃபி வேற எங்க போனானு சொல்லிட்டு ஜோரோ நடந்து வந்துகிட்டே இருக்கான். சடனா பார்த்தா ஒரு பைரட் உள்ள வந்தாம்ல, அவனை பார்த்துக்கிட்டு நிக்கான் ஜோரோ. யார் இவன்? இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறான். பார்த்தா வந்தவன் யாரையுமே தெரியல. நம்ம லூஃபி தான் தேடிக்கிட்டு இருக்கான். மங்கி டி லூஃபி இவனை நீங்க பாத்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்குடா நம்மளா கேட்கறான்னு சொல்லிட்டு ஜோரோ முழிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பாட்டி சொல்லிட்டு இருக்கா இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா நிறைய பேர் சாப்பிட வருவாங்க. இவன் அங்க கூட வந்திருக்கலான்னு சொல்லிட்டு இதான் விஷயமானு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். சடனா சோப்பர் நாமி உசப் ஜோரோ பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் பாக்கே பயங்கரமா இருக்கானே. இவன் எதுக்கு லூஃபியை தேடுறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு பைரட் ஹண்டரா தான் இருப்பான்னு நினைக்க சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இல்லன்னு சொல்றான் ஜோரோ. டே அவன் முதுகுல இருக்க மார்க்க பாருங்கடா. அவன் ஒன்னும் பைரட் ஹண்டர்லாம் கிடையாடா. அவனே ஒரு பைரட் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் சடனா ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா டஷிகி அங்கதான் நின்னுகிட்டு இருக்கா. டஷிகியை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டான். என்னன்னு பார்த்தா ஸ்வாடு அங்க வந்திருக்கான். அவன் 2 லட்சம் பெரிய சொல்லிட்டான். இவ எதுக்குடா இங்க வந்தான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவ தான் வந்து லாக்டவுன்ல வந்து நின்னுகிட்டு இருந்திருப்பா. இன்னும் ஜோரோவாடா நீ எதுக்குடா என்கிட்ட பொய் சொன்ன? நீ என்னை ஏமாத்தி இருக்க. டேய் உன்ட்ட ஸ்வாட கலெக்ட் பண்ண வந்திருக்கன்னு சொல்லிட்டு சோட தூக்கிட்ட போ வந்திருக்கா. இந்த ஊருக்குள்ள இவ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஜோரோ முழிச்சுக்கிட்டு இருக்கான். சடனா அந்த பொண்ணு பாக்குறா. ஜோரோ போய் ஒளிஞ்சிட்டான். எதுக்குடா ஜோரோ நீ ஒளியிறன்னு சொல்லிட்டு நாமி கேக்குறா. இவ கண்ணுல மட்டும் நம்ம கதை முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள பார்த்தா டஷிகி அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ஸ்மோக்கர் வரான். பைரட்ஸ் அங்க பேர் இருந்திருக்கான. 2 பேரும் அடிச்சு தூக்கி போட்டு கீழே போட்டு மீச்சு தள்ளிக்கிட்டு இருக்கான். பெரிய தலையை பிடிக்க வந்தா இந்த மாதிரி பொடியன்கள் என் கையில மாட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்றான் ஸ்மோக்கர். கண்மடி ஒரு பைரட்டை கூட விட மாட்டீங்களா பாஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. எல்லார் பக்கமும் விசாரிச்சு பார்த்துட்டேன். முகிவர லூஃபி இங்க வந்த மாதிரி ஒரு இதுமே தெரியல. ஆனா காடை மட்டும் டவுன் பண்ணிடாத, அவன் எப்பனாலும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான் ஸ்மோக்கர். உடனே நாமி சொல்றா இவன் தாண்டா லாக்டவுன்ல உள்ள கேப்டன் ஸ்மோக்கர்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. டேய் முட்டாள் நீ எங்கடா போன? உன்னை தாண்டா எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஜோரோ. அப்படியே கட் பண்ணி லூஃபியை தான் காட்டுறாங்க. பாலைவனத்துல நடந்து வந்துகிட்டு இருக்கான். எனக்கு பசிக்கடா எவனாச்சும் சாப்பாடு கொடுங்கடான்னு சொல்லிட்டு போற வழியிலே அவன் எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்திருப்பான் போலுக்கு. அவன்கிட்ட சாப்பாடு எதுவுமே இல்ல. நாக்கே தொங்கிருச்சு அவனுக்கு. ரெஸ்டாரண்ட் எங்கடா இருக்கு, சாப்பாடு எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே இருக்கான். அப்படியே முழிச்சு பார்க்கான். ஆப்போசிட்ல ஒரு ஊர் இருக்க மாதிரி தெரியுது அவனுக்கு. சாப்பாடு பறந்து வர மாதிரி தெரியுது. சாப்பாடான்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான் லூஃபி. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் திரும்பி ஊர் மக்கள் எல்லாம் காட்டுறாங்க. எல்லாருமே ஷாக்ல இருக்காங்க. என்னாச்சுடா ஷாக்ல நிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் வந்தான்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில இறந்துட்டான்னு சொல்றாங்க அவங்க. யாருடா இவன் டிராவலரா என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு தெரியல. இவன் ஏதோ ஒருத்தனை தேடி வந்தான். சாப்பிட்டுக்கிட்டு நேரத்திலே மயங்கி விழுந்துட்டான்னு சொல்றாங்க அவங்க. லூஃபி ஒருத்தன் தேடி வந்தாம்ல, அவன் தான் வந்திருக்கான். முன்னாடி என்னெல்லாம பேசுறானுங்க. ஸ்ட்ரெயிட்டா அவன் மூஞ்சி அதுல போய் படுத்துருச்சு. எதுக்குள்ள இவங்க வந்தான்? சாப்பிட இடத்துல வந்து மாட்டிக்கிட்டானே. இதுவே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குமோ? ஒருவேளை சாப்பாடுல எதுவும் பாய்சனா இருக்குமோன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசுறாங்க. அடுத்து இருந்தவன் சடனா எந்திரிச்சிட்டான். டே உயிர் வந்துருச்சுதான் சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவன் தூங்கிக்கிட்டு இருந்திருக்கான். நீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட இருக்கா. சடனா ஒரு துணி எடுத்து மூஞ்சி துடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷாக்ல ஓடிக்கிட்டு இருக்காவா. என்னைய மன்னிச்சிருக்க நான் தூங்கிட்டேன்னு சொல்றான். தூங்கிட்டியான்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரண்டாங்க. என்னடா பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல தூங்கிட்ட, எங்களை ஏன்டா பயம் கொடுத்துன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. டேய் உன்னை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன்னு சொல்றானுங்க அவனுங்க. ரெஸ்டாரண்ட்ல காமெடி பண்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இங்க எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாரு கடைக்காரர். சாப்பிட்டுக்கிட்டு திரும்பியும் படுத்து தூங்கிட்டான். ஏன்டா அவன் இப்படிலாம் பண்றான்னு சொல்லிட்டு எல்லாருமே டென்ஷன்ல அங்க இருந்து போயிட்டாங்க. உன்னை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு சரிடா என் வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் ஒருத்தர் தேடி வந்திருக்கேன். இவனை நீங்க பாத்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு முகிவர லூஃபியை பத்தி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பார்த்தா ஸ்மோக்கர் வந்துட்டான். டே நீ பப்ளிக்ல வந்து சாப்பிட்டது எனக்கு பெரிய இம்ப்ரெஸா இருக்குடா. 2nd டிவிஷன் கமாண்டர் ஒயிட் பியர்ட்ல பைரட்ஸ்ல உள்ள ஒரு ஆளு போர்டகஸ் டி ஏஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒயிட் பியர்டு பைரட்னு ஒண்ணு மிரண்டானுங்க. அவர் பெரிய தலை. ஒயிட் பியர்டு பைரட் இதுக்கிட்ட இங்க வந்தான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. டே
அவ்வளவு பெரிய பைரட் ஆள் நீ எதுக்கிட்ட இங்க வந்தேன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னோட தம்பியை தேடி வந்தேன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா லூஃபி தான் இவன் தம்பி போலுக்கு. அடுத்த சீனை நம்ம லூஃபியை கட்டுறாங்க. எனக்கு ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல ரெஸ்டாரண்ட் நோக்கி வந்துகிட்டு இருக்கான். இங்கதான் சாப்பாடு கிடைக்குன்னு சொல்லிட்டு ஏசு இருக்க இடத்துக்கே வராவன். ஸ்மோக்கரோ வேற லெவல நின்றுகிட்டு இருக்கான். ஏசு பயப்படவே மாட்டுக்காமன். எதையும் பேசாம வாயை முடிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏச பார்த்து நான் வேற பைரட்டை தேடி வந்தேன்டா, நீங்க வந்து மாட்டிக்கிட்ட. ஆனா உன்னை பிடிக்க எனக்கு விருப்பமே இல்ல. ஆனா இனிமேல் உன்னை விட போறதுன்னு சொல்றான் அவன். சடனா அவனோட ஸ்மோக்கிங் பவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் மெரைன்னு சொல்றான், அவன் பைரட்னு சொல்றான். சரி ஆடி பாத்தலாம் சொல்லிட்டு 2 பேரும் தயாரா இருக்காங்க. அதுக்குள்ள லூஃபி கம் ராக்கெட்னு சொல்லிட்டு பறந்து வரான். ஸ்ட்ரெயிட்டா பார்த்து அவரே அடிச்சு நொறுக்கிட்டான். 3 பேரும் உடச்சு வெளியே போய் விழுந்துட்டானுங்க. எனக்கு பசிக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு லூஃபி ஆடிக்கிட்டு இருக்கான். சாப்பாடு தாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். கடைக்காரன் மிரண்டான், யாருடா இவனுகன்ட்டு. அப்புறம் சாப்பாடுலாம் கொடுத்துருக்காரு. சாப்பிட்டு பார்த்துட்டு மிரண்டான். உண்மையிலே உங்க சாப்பாடு வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடையில இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். டேய் நீ ஓடி வரல 2 பேரும் பறக்கூட்டல, அவனுக்கு யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கடைக்காரன் கேட்கான். யாரு பிறந்தான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். முதல்ல அங்க பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை எட்டி பாக்குறான். அடிச்சல்ல 10 கோலா இருக்கு. எங்க போனானுங்கன்னே தெரியல. 2 பேரும் செதறிட்டானுங்க. ஏசும் செதறிட்டான், ஸ்மோக்கரும் செதறிட்டான். எவன் பார்த்தா வரடான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. டென்ஷன்ல ஏஸ் அங்க இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கான். போய்கிட்டே இருக்கிறது 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்க சாப்பாடை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு நீங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். ஏஸ் என்னையோட ஆட்டம் கட்டுறான். இவன் கதையை முடிக்க போறன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா வரான். ஏஸ் வந்துட்டு லூஃபின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றான். அதுக்குள்ள ஸ்ட்ரா கேட்னு சொல்லிட்டு தலையில ஒரு போடு போடுறான். கேப்டன் ஸ்மோக்கர் உன்னை தாண்டா தேடி வந்தேன்னு சொல்றான். டேய் அலபாஸ்டர் உன்னை தவிர நான் வேற யாரையும் தேடி வரல, ஒழுங்கு மரியாதை என் கூட வான்னு சொல்றான் ஸ்மோக்கர். நம்மளுக்கு கண்டுக்கிட்டே மாட்டுக்கான். அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். மதிக்கவே மாட்டுக்கான். அவனால எந்த அளவுக்கு சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். யாருடா இவன் சொல்லிட்டு நம்மளால மறந்துடவே செஞ்சுட்டான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது. ஆமா அந்த லாக்டவுன்ல நம்மள அட்டாக் பண்ணோம்ல, அவன் தானடா இவன் சொல்லிட்டு பார்த்தா ப்ளூம் பவர் யூஸ் பண்ணி வெளுத்து எரிஞ்சிருப்பான் ஸ்மோக்கர். லூஃபிவே லாக் பண்ணிருப்பான். டேய் ஸ்மோக்கர் நீங்கடா இங்க வந்தன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒழுங்கு மரியாதை அங்க நில்லுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா சாப்பாடும் ஒரே போடா போடுறான். லூஃபி சாப்பிட்டுட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் ஏஸ் ஓடி வரான். டேய் லூஃபி இது நான் தாண்டான்னு சொல்லிட்டு வேகமா போறான். யார்டா அவனுக்கு காசே பே பண்ணாம போறான்னு சொல்லிட்டு கடைக்கார முழிக்கான். லூஃபி வாயில சாப்பாடு வச்சுட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். டஷிக்கின்னு கத்திட்டு வரான் ஸ்மோக்கர். ஸ்ட்ராகட்ட புடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்மளு வானத்துல பாதி மாதிரி பாஞ்சு போய்கிட்டு இருக்கான். ஸ்மோக்கரும் ஜெட்டு மாதிரி போறான். கண்டிப்பா இவன் குரூ இங்கதான் இருப்பாங்க. மாமா மெரன் கூட்டத்தை கூட்டு போய் லாக் பண்ணு சொல்றான் ஸ்மோக்கர். குரூவா அப்பனா கண்டிப்பா ரோரோனோசோர் இந்த சிட்டில தான் இருப்பான். அவனே லாக் பண்ணணும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கா. இங்க ஒரு பக்கம் ஸ்மோக்கர் அனலத்துல ஒயிட் ஸ்னேக்னு சொல்லிட்டு எதையும் ஒண்ணு போட்டு விடுதான். எதுக்குடா நீ வந்தன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் வந்ததே இங்க குரோக்கடையில் ஒருத்தர் இருக்கான். அவன் கதையை முடிக்கதான் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். குரோக்கடைலுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம் கேட்கான். சடனா மறைஞ்சு போய்கிட்டே இருக்கான். லூஃபி கீழே குதிச்சு வேற திசையை நோக்கி போறான். ஸ்மோக்கர் திரும்பி துரத்திட்டு வேகமா வரான். இதுல ஒரு பக்கம் விவி சாஞ்சி இடத்தையும் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மள தேடி எல்லாரும் ஒரு பக்கமா போய்கிட்டே இருக்காங்க. திரும்பி சோப்பர் நாமி ஜோரோ எல்லாருமே வந்துட்டாங்க. டே நேவி வந்துட்டாங்கடா, வேற ஏதோ பிரச்சனையா இருக்கு, லூஃபியை தேடி தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கா நாமி. நடந்துக்கிறதுல ஜோரோ உள்ள தள்ளுறான். டே நேவி இங்க வராங்க பாத்துருங்கன்னு சொல்லிட்டு யாரையும் விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அனல் வகத்துல வந்துகிட்டு இருக்கானுங்க. அவனுங்க ஒரு முட்டாள் பைரட் அவனுக்கு தேடிக்கிட்டு இருக்கானுங்கன்னு சொல்றான் சாஞ்சி. முட்டாள் பைரட்டா? டே முட்டாள் பைரட்னால நம்ம லூஃபி தான்டா, வேற யாரும் கிடையாது சொல்றானுங்க. போனவன் சும்மா போறானா. ஜோரோ மத்தவங்க எல்லாம் இங்கதான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா அங்க நோக்கி வந்துகிட்டு இருக்கான். முகிவர குரூவே அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கானுங்க. சாப்பாடெல்லாம் கெட்டி எடுத்துட்டு போறானுங்க. அவனுக்கு ஸ்ட்ராகட் நீ எனக்கு தாண்டா சொல்லிட்டு ஒரு மாதிரி பாஞ்சு வரா ஸ்மோக்கர். என்கிட்ட நீ தப்பிக்க முடியாதுன்னு சொல்றான். அதுக்குள்ள ஹீட் ஹேஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு உழுது அடிச்சு அடியில அந்த இடத்துல புகை மட்டுமே அமர்ந்துருச்சு. நெருப்பு மாதிரி வந்து நின்னுட்டு இருக்கான். ஏஸ் நக்கல் பண்றான். ஒழுங்கு மரியாதை கிவ் அப் பண்ணிரு சொல்லிட்டு இருக்கான். ஸ்மோக்குடா நான் ஃபயரு, 2 பேருக்கு சண்டை முடியவே முடியாது, அதனால பாத்துருன்னு சொல்லிட்டு இருக்கான். உசப்பு மிரண்டான். யாருடா இவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கான்னு சொல்லிட்டு லூஃபி மிரண்டுட்டான். ஏஸ் இது நீயான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏஸ் நீ டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டே நீ மாறவே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமாடா ஃபிளேயர் ஃப்ரூட்டை சாப்பிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் ஸ்மோக்கர் சுத்தியே வளைச்சிட்டான். ஏஸ் சொல்றான். டே நீங்க எல்லாம் போங்க, இவனுங்களை நான் பாத்துக்கணும்னு சொல்றான். சடனா லூஃபி சரின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். லூஃபி அவன் யாருடான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இங்க ஏசு ஸ்மோக்கர் வேற லெவலா நிக்கான். நீ எதுக்குடா முகிவர லூஃபியை காப்பாத்துறன்னு சொல்லிட்டு கேட்கறான் ஸ்மோக்கர். என்னோட குட்டி தம்பிடா, நான் தாண்டா அவனோட பெரிய அண்ணன் சொல்றான். பிரதரான்னு சொல்லிட்டு முழிக்கான் ஸ்மோக்கர். ஒழுங்கு மரியாதை போயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன நினைச்சனே தெரியல, நம்மால் நெருப்பு மாதிரி பாஞ்சு போய்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் நாமி கட்டுவாரா. டே வந்தவன் யாருடா லூஃபின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே வாராவா. அவன் வேற யாரும் இல்ல, அவன் என்னோட அண்ணன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். லூஃபி அண்ணனான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏசு பாக்கவே பயங்கரமா இருக்கான். அதோட முடியுதோ அதுக்கிட்ட சொல்லி சந்திப்போம். மரம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை கம்பறாங்க. See you bye.